புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த தாய் சேய் திடீர் உயிரிழந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. மருத்துவர்களின் தவறான சிகிச்சை காரணமாகவே அவர்கள் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவரது மனைவி தீபா வயது 26. நிறைமாத கர்ப்பிணியான இவர் கடந்த 1ஆம் தேதி பிரசவத்திற்காக எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு 12ஆம் தேதி பிரசவம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென்று பிரசவ வலி ஏற்பட்டதால் அவர் அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறிது நேரத்தில் தாயும் சேயும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த தீபாவின் உறவினர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மருத்துவர்களின் தவறான சிகிச்சையாலும் கவனக்குறைவு காரணமாகவே தாய் சேய் இறந்ததாக குற்றம் சாட்டி மருத்துவமனை எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் இருவரின் உடல்களும் உடல் கூராய்வு பரிசோதனைக்கு ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் மருத்துவ அறிக்கை வந்தவுடன் தாயும் சேயும் இறந்தது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து மறியலை கைவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிறைமாத கர்ப்பிணி மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தான் இறந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.